எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. இன்றைக்கி ஒரு சூப்பரான செய்திங்க. 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க சாப்பிட வேண்டிய, ஃபாலோ பண்ண வேண்டிய டயட் சார்ட், உணவு பட்டியல், அதை பற்றி நான் சொல்ல வந்திருக்கேன். எதுக்காக ஃபாலோ பண்ணணும், எப்படி ஃபாலோ பண்ணணும், இது பண்ணுனா என்ன எஃபெக்ட், அதை வரிசையாக பார்த்துடலாம் வாங்க. 40 வயசுக்கு மேலே போனாலே ரொம்ப நேரம் உட்காந்தா எந்திரிக்க முடியாது, தூக்கம் சரியில்லைன்னா ரொம்ப அசதியாக இருக்கும் இல்லையா? படுத்துட்டு எந்திரிக்கும் போது கை கால்லாம் அந்த வலி வலிக்கும் இல்லையா? இதற்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, உடம்போட மெட்டபாலிசம் குறையிறது, உடம்புல ஹார்மோன் மாற்றம் ஏற்படுறதுலாம் இதற்கு காரணங்க. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உணவை மாற்றினா தானே நம்மளால் இருக்க முடியும். இந்த டயட் சார்ட்டை ஃபாலோ பண்ணோம்னா அப்படியே நம்ம 20 வருஷம் பின்னோக்கி போய் 20 வயசில் எவ்வளோ சக்தியாக இருந்தோமோ அதே மாதிரி இருக்கலாம். வாங்க பார்த்துருவோம். முதல்ல காலையில் எழுந்தோடனே டீ காஃபிலாம் குடிச்சிட்டு இருந்தோம் 40 வருஷமாக இல்லையா? போதும், 40 வருஷம் குடித்தாச்சே, இப்போ கொஞ்சம் மாற்றுவோம். என்ன குடிக்கணும்? வெது வெதுப்பான சூட்டில் கொஞ்சம் வெந்நீர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு எலுமிச்சை சாறை பிழிஞ்சு விடுங்க. உங்களுக்கு சுகர் ரொம்ப இல்லை அப்படின்னா கூட ஹனி சேர்த்துக்கலாம். சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் ஹனி தேவையில்லை. அதை தினமும் காலையில் குடிக்கும்போது உடம்போட மெட்டபாலிசத்தை இது அதிகப்படுத்தும். ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் குறைச்சி நல்லபடியாக வாழ வைக்கும். இதுக்கு மாற்றாக பார்த்தீங்கன்னா, ஜீரக தண்ணீர் இருக்கு இல்லையா? காலையில் எழுந்த உடனே ஜீரகத்தை போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு வடிகட்டி குடிக்கிறது. இந்த ரெண்டையும் நீங்கள் மாற்றி மாற்றி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஃபியூவல் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். இதை ஒரு 6லேருந்து 7 மணிக்குள்ளே முடிக்கிறோன்னு வைங்க. எப்படின்னு டிஃபன் சாப்பிட்ணுமே, இல்லைனா பசிக்கும் இல்லையா? காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 8லேருந்து 9 மணிக்குள்ளே நம்ம டிஃபன் சாப்பிட்லாம். 40 வயசுக்கு மேலே நான் உங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கள், அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல விரும்பலைங்க. தோசைனா ஒரு 2 தோசை எண்ணெய் சேர்க்காம. இட்லி பெஸ்ட்டுங்க, ஏன்னா எண்ணெய் சேராது இல்லையா? ஒரு 3 இட்லி சாப்பிட்டுக்கலாம். சின்ன இட்லியாக இருந்தால். பெரிய இட்லியாக இருந்தால் 2 இட்லி போதும். சப்பாத்தினா ஒரு 2 சப்பாத்தி போதும். இட்லி தோசைக்கு சாம்பார் பெஸ்ட்டு, சப்பாத்திக்கு வந்து குருமா பெஸ்ட்டு. முக்கியமான விஷயம், நிறைய காய்களை அள்ளி போட்டு இதில் பண்ணுங்க. காயை நிறைய சாப்பிட்ணும். ஒரு 70%, 30% தான் அந்த தோசை இட்லி அந்த மாதிரி. அப்போ இது ஒரு சரிவீத உணவாக மாறும். உடம்புக்கு நார்ச்சத்து, புரோட்டீன் நிறைய கிடைக்கும். வைட்டமின்கள், மினரல்கள் எல்லாமே கிடைக்கும். மாவுச்சத்து கொஞ்சம் தான் கிடைக்கும். இதனால் ஒரு பிரச்சனை வராது. ஒரு நாளைக்கு வந்து ஓட்ஸ் இருக்கு இல்லையா? அது பிடிச்சா மட்டும் சாப்பிடுங்க. ஆப்ஷனாக தரேன். ஓட்ஸில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஓட்ஸாக இருக்கலாம், அதை வாங்காதீங்க. பெரிய பெரிய பீஸாக இருக்கும். அது கொஞ்சம் வேக நேரம் ஆகும், ஆனால் தான் பெஸ்ட்டு. அதை வாங்கி நல்லா வேக வச்சு அதுக்கு கூட கொஞ்சம் ஃப்ரூட்ஸை பிச்சு போட்டோ இல்லைனா காய்கறிகளை வேக வச்சோ நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா நம்ம ஒரு சம்பா ரவை, கோதுமை ரவை இதெல்லாம் இருக்குது இல்லையா? இதை கூட நம்ம காலையில் டிஃபனாக எடுத்துக்கலாம். இதுக்கு கூடயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிள் வந்து நல்லா பாயில் பண்ணி சாப்பிட்லாம். இல்லைனா சேலட் மாதிரி கூட பண்ணி சாப்பிட்லாம். முட்டையோட வெள்ளைக்கரு இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் அவிச்சோ இல்லைனா ஆம்லெட்டோ போட்டு சாப்பிட்லாம். பாயில்டு எக்கு ரொம்ப பெஸ்ட்டுங்க. உங்களுக்கு நார்ச்சத்து, புரோட்டீன் எல்லாமே இதில் வந்துருதா? ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று வச்சு மாற்றி மாற்றி சாப்பிடுங்க. சூப்பரான டிஃபன். நடுவில் லஞ்சுக்கு முன்னாடி ஒரு 11, 12 வாக்கில் கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம என்னெல்லாமோ சாப்பிடுவோம், அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு க்ரீன் டீ அந்த மாதிரி சும்மா குடிச்சிக்கலாம். இல்லை பிளாக் டீ, பிளாக் காஃபி சுகர் இல்லாமல் குடிச்சிக்கலாம். இல்லைனா சேலட் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா அந்த நட்ஸு, சீட்ஸ் இருக்கு இல்லையா? அதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பாதாமோ, முந்திரியோ, பிஸ்தாவோ எது பிடிக்குதோ அதை சாப்பிட்லாம். இல்லை டாக்டர் எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னா பழங்கள் இருக்கு இல்லையா? ஆப்பிளோ, பேரிக்காவோ, ஆரஞ்சோ அதை கூட கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். அடுத்ததாக லஞ்சு. 40 வருஷமாக லஞ்சு பயங்கரமாக சாப்பிட்டு வந்திருப்போம் இல்லையா? சிக்கன், மட்டன், பீஃபு இல்லையா? நிறைய சோறு, அது முக்கியமாக வெள்ளை அரிசி சாதம், அதான் டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய ஆயிலில் ஃப்ரை பண்ண மீன், பஜ்ஜி, போண்டா, அதை கூட சில பேர் சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிடுவாங்க. 40 வருஷம் நல்லா வச்சாச்சு, போதும். 40 வயசுக்கு மேலும் வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு நான் சொல்கிறத நீங்கள் மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிடுங்க. ரைஸ் சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. முடிஞ்ச வரைக்கும் அந்த காலத்தில் யூஸ் பண்ண கருப்பு கவுனி அரிசி, ப்ரௌன் ரைஸு, தானிய வகைகள் இதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒன்று வச்சு சாப்பிட்லாம். வாரத்துக்கு ஒரு நாளோ 2 நாளோ வெள்ளரிசி சாதம் கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆனால் என்னன்னா, வெள்ளரிசி சாதம் வந்து சாப்பிடும்போது அளவு கம்மி பண்ணிக்கணும். என்ன குழம்பு வச்சாலும் நிறைய காய் போட்டு வச்சு அந்த காயை சாப்பிட்ணும். பொரியல் வைக்கலாம், சாப்பிட்லாம். ஆனால் ரொம்ப எண்ணெய் ஊற்றாமல் சமைக்க பாருங்கள். பருப்பு கெட்டியாக கூட வச்சு சாப்பிட்லாம். நிறைய புரதம் இருக்குது. கடைசியாக ஒரு கெட்டி தயிர் கொஞ்சம் வேணும் எப்போவுமே. நம்ம வயிற்றுக்கு பார்த்திங்கன்னா அல்சர் வராமல் இருக்கிறதுக்கு, ப்ரோபயோட்டிக் அதிகமாக கிடைக்கிறதுக்கு தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான்வெஜ் பிரியராக இருந்தால் மத்தியானம் லஞ்சுக்கு க்ரில் பண்ண சிக்கன் இல்லைனா ஃபிஷ்ஷு, ஆயில் ரொம்ப சேராது இல்லையா? நம்ம க்ரில் பண்ணும்போது அந்த மாமிசத்தில் உள்ள அந்த கொழுப்பே எண்ணெய் மாதிரி வடிஞ்சு வெளியே வந்துடும். அப்போ கொழுப்பு நீக்கப்பட்ட விஷயந்தான் அந்த க்ரில் பண்ணது. அதை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். கீரைகள் சேர்த்துக்கலாங்க. 40 வயசுக்கு மேலே இரும்பு சத்து குறையுதா? அது இந்த கீரைகள்லேருந்து கிடைக்குது. புரதம் குறையுதா? அது இந்த முட்டையோட வெள்ளைக்கருலேருந்து கிடைக்குது. வைட்டமின்கள், மினரல்கள் எல்லாமே காய்கறிகளிலிருந்து நமக்கு கிடைக்குது. மீன்கள்லேருந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் முக்கியமான சத்து அது கிடைக்குது. காய்கறிலேருந்து நார்ச்சத்து, ஃபைபர் கிடைக்குது. சாயங்காலம் ஒரு 4:30, 5:30 அந்த டைமில் ஒரு ஸ்நாக்ஸு, காஃபி, டீ இதெல்லாம் குடிச்சிட்டு வந்திருக்கோம் இல்லையா? இனிமேல் அதை ஃபாலோ பண்ணலாம். ஒரு சேஞ்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுகர் போடாத க்ரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி இதை வச்சுக்கோங்க. சைடிஷாக பார்த்தீங்கன்னா சுண்டல் இருக்கு இல்லையா? சிறுபயிர் இருக்கு இல்லையா? இதெல்லாம் நீங்கள் அவிச்சு சாப்பிட்லாம். முழு புரதச்சத்துங்க. இரவு உணவு வழக்கமாக நான் சொல்கிற மாதிரி ரொம்ப முக்கியமான ஒன்றே இது தான்.
40 வயசுக்கு மேலே நம்ம உடம்போட எடையை கண்டிப்பாக குறைச்சாகணும். உடம்போட பவரை கூட்டணும். இதுக்கு இந்த இரவு உணவு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. ஒரு 8லேருந்து 9 மணிக்குள்ளே எப்படியாவது நீங்கள் முடிக்க பாருங்கள். இரவு உணவு மாவுச்சத்து தவிர்க்கணும். ஏன்னா அது உடம்புல எக்ஸஸாக நிறைய ஃபேட்டாக மாறி சேர்ந்துரும். முதலாவது ஆப்ஷன் நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா 2 சப்பாத்தி சாப்பிட்டிங்கன்னா குருமா நிறைய அதில் காய் போட்டு அந்த காயை நிறைய சாப்பிட்டுட்டு சப்பாத்தி 2 ஓடி முடிச்சுக்கோங்க. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பாயில்டு எக் இருக்குல்லையே, அதில் வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிடுங்க. கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிள் சேலட் இருக்குல்ல, அதை சாப்பிடுங்க. சூப் குடிங்க. அது வந்து வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ எந்த சூப்னாலும் ஓகே தான். நைட்டு சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் 2 ஹவர்ஸ் கேப் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? நைட்டு சாப்பிட்ட அப்புறம் ஒரு 20 நிமிஷம் ஒரு மைல்டான ஒரு வாக்கிங், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லாமல் ஸ்லோவாக நடந்துட்டு வந்து படுத்தா தூக்கமும் நல்லா வரும், உடம்புக்கு வெயிட்டும் போடாது. அந்த தூங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மஞ்சப்பால் இருக்கு இல்லையா, டர்மரிக், அதாவது மஞ்சள் பொடியை பாலில் போட்டு நல்லா சுண்டை காய்ச்சி அதை அப்படி வடிகட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா சுகர் சேர்க்கக்கூடாது. அப்படி வேணும் அப்படின்னா பனங்கற்கண்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வெள்ளை சக்கரை சேர்க்கக்கூடாது. அதை நீங்கள் ஒரு எல்லோ மில்காக குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடம்புல உள்ள வீக்கம் எல்லாத்தையும் குறைக்கும். 40 வயசுக்கு மேலே என்னென்ன வலி வருது இல்லையா, வீக்கம் வருது இல்லையா, எல்லாத்தையும் இது குறைக்கும். இது உங்களை உடம்போட வெயிட்டும் கூடாமல் பாதுகாக்கும். 40 வயசு ஆகிடுச்சா, ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி வந்து குடிக்காமல் பார்த்துக்கோங்க. டெய்லி ஒரு அரை மணி நேரமாவது வாக்கிங் போகிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. முடிஞ்சால் 45 நிமிஷம் போங்க. ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள். டீப் ஃப்ரை பண்ணப்பட்ட உணவுகள் நம்ம வீட்டில் மீனாகட்டும் சிக்கன் ஆகட்டும் ரொம்ப எண்ணெயில் போட்டு பொரிச்சு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிட்டு கிரில் பண்ணி சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது 40 வயசுக்கு மேலே இயற்கையாக உடம்புல வரக்கூடிய அந்த மெட்டபாலிக் ப்ராப்ளம், ஹார்மோன் ப்ராப்ளம் எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்ணுற மாதிரி நம்ம உணவு இருக்குங்க. அதை விட்டுட்டு நம்ம 20 வயசில் 30 வயசில் சாப்பிட்ட மாதிரியே 40 வயசில் சாப்பிட்டோம், நம்மளால் அதை ஜீரணம் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்மளுடைய உடல் உழைப்பும் பார்த்திங்கன்னா 40 வயசில் கண்டிப்பாக குறைஞ்சி போயிடும். சில பேருக்கு உடல் உழைப்பே இருக்காது 40 வயசில், ஏன்னா வாழ்க்கையில் செட்டிலாக இருப்பாங்க. அப்போது அந்த உணவு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்லேருந்து நம்ம உடம்பை பாதுகாக்க முடியும், ஆரோக்கியமாக நல்லபடியாக வாழ முடியும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டயட் சார்ட்டை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். 40 வயசு மேலே உள்ளவங்க, நீங்கள் 40 வயசு ஆகலை அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 40 வயசு ஆகும்போது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா உங்களை சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர் யாராவது 40 வயசு மேலே இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னும் சந்தேகம் எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம்.